ஒரு அறையில் 2 நாற்காலிகள். ஆதவன் எழுதிய சிறுகதை. கைலாசம் கடிகாரத்தை பார்த்தார். மணி 12. அவர் பரபரப்படைந்தார். தாகம் இல்லாமல் இருந்தும் கூட மேஜை மேலிருந்த டம்ளரை எடுத்து ஒரு வாய் நீரை பருகி அந்த இயக்கத்தின் ஒரு பகுதியாக அறையின் மறுபக்கத்தை நோக்கி ஒரே கணம் பார்வையை ஓடவிட்டார். அகர்வால் மேஜை மீது குனிந்து ஏதோ ஃபைலை கவனமாக படித்து கொண்டிருந்தான். கைலாசம் டம்ளரை மறுபடி மேஜை மேல் வைத்தார். ஜன்னல் வழியே வெளியே பார்த்தார். நீலவானம், ஓரிரு மேகங்கள், மரங்களின் உச்சிகள், அடுக்குமாடி கட்டிடத்தின் உச்சிகள். திடீரென்று இவ்வாறு பார்த்து கொண்டிருப்பது பற்றிய தன் உணர்வினால் அவர் பீடிக்கப்பட்டார். அகர்வால் இந்த பார்வையை கவனித்து, என்ன அடுத்த கதையை பற்றிய யோசனையா என்றோ, என்ஜாயிங் த சீனரி கைலாஷாப் என்றோ பேசத் தொடங்கப் போகிறான் என்ற பயம். அவர் அவசரமாக ஒரு ஃபைலை எடுத்து பிரித்து வைத்து கொண்டார். அது அவர் ஏற்கனவே பார்த்து முடித்து பியூன் எடுத்துச் செல்வதற்காக ட்ரேயில் வைத்திருந்த ஃபைல். இருந்தாலும் அதை மறுபடி எடுத்து பிரித்து வைத்து கொண்டு பேனாவை திறந்து வலது கையில் பிடித்து கொண்டு சற்று முன் தான் எழுதிய நோட்டை அணுவாக சரிபார்த்தார். தெளிவில்லாதனமாக தோன்றிய ஐக்கள் மேலுள்ள புள்ளிகள், டீக்களின் மேல் குறுக்காக கிழிக்கப்படும் கோடுகள், ஃபுல் ஸ்டாப்புகள், கமாக்கள் எல்லாவற்றிலும் பேனாவை மறுபடி பிரயோகித்து ஸ்பஷ்டமாக்கினார். ஆங்காங்கே சில புதிய கமாக்களை சேர்த்தார். ஒரு ஓ ஏ போல இருந்தது. அதையும் சரிபார்க்கத் தொடங்கினார். அப்போதுதான் திடும் என அகர்வாலின் குரல் ஒலித்தது. ரொம்ப பிஸியா? அவர் எதிர்பார்த்திருந்த பயந்திருந்த தாக்குதல். நல்ல வேளை இப்போது மட்டும் அவர் வெளியே பார்த்து கொண்டிருந்தால். என்றவாறு அவர் வேறு ஏதாவது ஏ ஓ போலவோ அல்லது ஓ ஏ போலவோ யூ வி போலவோ என் ஆர் போலவோ எழுதப்பட்டிருக்கிறதா என்று தேடத் தொடங்கினார். அகர்வாலின் நாற்காலி கிரீச் என்று பின்புறம் நகரும் ஓசையும் இழுப்பறை மூடப்படும் ஓசையும் கேட்டன. 5 மினிட்ஸில் வருகிறேன் என்று அவரிடம் சொல்லிவிட்டு அவன் அறைக்கு வெளியே சென்றான். கைலாசம் ஒரு ஆறுதல் பெருமூச்சுடன் நாற்காலியில் சாய்ந்து உட்கார்ந்தார். மிக இயல்பாகவும் சுதந்திரமாகவும் உணர்ந்தவராக ஜன்னல் வழியே வானத்தை பார்க்கத் தொடங்கினார். ஒரு கிளிக்கூட்டம் பறந்து சென்றது. அக்காட்சி திடீரென்று மனதை பல வருடங்கள் பின்னோக்கி அழைத்துச் சென்றது. கிராமத்தில் ஆற்றங்கரை மணலில் உட்கார்ந்திருந்த மாலைகள், பக்கத்தில் நண்பன் ராஜு, பேசாமலேயே ஒருவரையொருவர் புரிந்து கொண்ட அந்நியோன்யம். ஆனால் இப்போது அவர் கிராமத்தில் இல்லை. தில்லியில் மத்திய சர்க்கார் அலுவலகம் ஒன்றின் பிரம்மாண்டமானதொரு சிறை போன்ற கட்டடத்தின் ஒரு அறையில் அமர்ந்திருக்கிறார். அருகில் இருப்பது ராஜு இல்லை, அகர்வால். இவன் அவரை பேசாமல் புரிந்து கொள்கிறவன் இல்லை, பேசினாலும் புரிந்து கொள்கிறவன் இல்லை. மணி 12:10. அகர்வால் இதோ வந்து விடுவான். கைலாசம் சீக்கிரமாக அவனிடம் கூறுவதற்கேற்ற ஒரு காரணத்தை சிருஷ்டி செய்தாக வேண்டும். அவனுடன் தான் ஏன் டிஃபன் சாப்பிட வர முடியாது என்பதற்கான காரணம். பேங்க்குக்கு போவதாகவோ, இன்சூரன்ஸ் பிரீமியம் கட்டப்போவதாகவோ, கடிகார ரிப்பேர் கடைக்கு போவதாகவோ, ஆஸ்பத்திரியில் இருக்கும் ஷட்டகரை பார்க்கப் போவதாகவோ, அவருக்கு அப்படி ஒரு ஷட்டகர் இல்லவே இல்லை என்று கூற முடியாது. இந்த காரணங்களை சென்ற தினங்களில் அவர் செயல்படுத்தி ஆயிற்று. வயிற்று வலியாயிருக்கிறது என்று சொன்னாலோ அவனுடைய அனுதாபத்தை எதிர்கொள்ள வேண்டி வரும். அதையும் வெறுத்தார். லைப்ரரிக்கு போவதாக சொல்லலாமா? சொல்லலாம். ஆனால் அதில் ஒரு அபாயம் இருக்கிறது. அகர்வால் தானும் வருகிறேன் என்று கிளம்பிவிடலாம். ஈஸ்வரா, என்னை காப்பாற்று. கைலாசம் தன்னையும் அறியாமல் கண்களை மூடிக்கொண்டு விட்டிருக்க வேண்டும். சில வினாடிகளுக்கு பிறகு மறுபடி கண்களை திறந்தபோது எதிரே அவருடைய நண்பன் ராமு புன்னகையுடன் நின்று கொண்டிருப்பதை பார்த்தார். ஹலோ, நீ எப்படா வந்த என்றார் ஆச்சரியத்துடன். ராமு பம்பாயில் வேலையில் இருந்தான். ரூமுக்குள்ளே வந்ததை கேட்குறியா இல்லை டெல்லிக்கு வந்ததையா என்றான் ராமு. ரூமுக்குள்ளே இப்போ தான் வந்த தெரியும். ஷியோர், யூ மீன்
நீ இப்போ தான் தூங்க ஆரம்பிச்சியா? நான் தூங்கிட்டு இருக்கல. பரவாயில்லடா, தூங்கிட்டு இருந்தாலும் தான் என்ன, தட்ஸ் யுவர் ஜாப் இல்லையா? அரசாங்கத்தில் இனிஷியேட்டிவ் எடுத்துக்கொள்பவன் அல்ல, எடுத்துக்கொள்ளாதவன் தான் விரும்பப்படுகிறான். கைலாசம் கரகோஷம் செய்வது போல கேலியாக கைத்தட்டினார். அவருக்கு ராமுவை பார்த்தது மிகவும் உற்சாகமாக இருந்தது. அறை கதவு திறந்தது. அகர்வால் உள்ளே வந்தான். அகர்வால்ஜி, மீட் மை ஃப்ரெண்ட் மிஸ்டர் ராமச்சந்திரன் ஆஃப் கமானிஸ். ராமுவும் அகர்வாலும் கைகுலுக்கிக் கொண்டார்கள். ஆசஃப் அலி ரோடிலேயே எங்கேயோ இருக்கிறதல்லவா உங்கள் அலுவலகம் என்றான் அகர்வால். ஓ நோ, ஹீஸ் இன் பாம்பே என்ற கைலாசம் தொடர்ந்து அவசரமாக, அச்சா அகர்வால், இவருக்கு ரிசர்வ் பேங்கில் இருக்கிற என்னுடைய ஒரு நண்பனை பார்க்கணுமாம். ஸோ இவரை அங்கே அழைத்து போகிறேன். எக்ஸ்கியூஸ் மீ ஃபார் லஞ்ச் என்றார். அகர்வாலின் முகத்தில் ஏமாற்றம் வெளிப்படையாக தெரிந்தது. அச்சா என்றான். ராமுவும் கைலாசமும் வெளியே வந்தார்கள். இது என்னடா அது, ரிசர்வ் பேங்க் அது இதுன்னு என்றான் ராமு. வேடிக்கையாக இருக்கு இல்லையா என்று கைலாசம் சிரித்தார். என்ன பண்ணுறது, இவங்கிட்ட மாட்டின்ற அவஸ்தைப்படுறேன்னா, சொன்னால் கூட புரியுமோ என்னவோ. போரா? ஆமாம் என்றார் கைலாசம். அவர் முகத்தில் குதூகலமும் நன்றி உணர்வும் ஏற்பட்டது. எவ்வளவு கரெக்டாக இவன் புரிந்து கொண்டு விட்டான் என்று. ராமுவின் அண்மையினால் தனக்கு ஏற்பட்ட மன நிறைவும் மகிழ்ச்சியும் அவருக்கு இதமாக இருந்தன. அகர்வாலுடன் அதிருப்தியும் சலிப்பும் கொள்ளும்போது, ஒருவேளை தன்னை ஒரு எழுத்தாளனாக இவன் புரிந்து கொள்ளாததுதான் தன் அதிருப்திக்கு காரணமோ, ஒருவேளை நட்பு என்பது என்னை பொறுத்தவரையில் எழுத்தாளன் என்ற என் அகந்தையை திருப்தி செய்து கொள்ளும் சாதனம்தானோ என்று ஏதேதோ விபரீத சந்தேகங்கள் அவருக்கு ஏற்படத் தொடங்கியிருந்தன. இந்த அகந்தைக்காகத்தான் பெரும் ஒரு நியாயமான தண்டனையாக அகர்வால் ஏற்படுத்தும் சலிப்பை கருதி அதை கூடியவரை சகித்து கொள்ளவும் அவர் முயன்று வந்தார். தன்னை நன்னெறிப்படுத்தி கொள்ளும் ஒரு பயிற்சியாக அதை கண்டார். இப்போது ராமு அவருக்கு தன் மீதே ஏற்பட்டு வந்த சந்தேகங்களை அறவே போக்கினான். ராமுவுக்கு அவர் கதைகள் எழுதுவது தெரியும். ஆனால் அவன் அவற்றை வாசிப்பது கிடையாது. அவர் கதைகளை எழுதாதவராக இருந்தாலும் கூட அவனை பொறுத்தவரையில் எந்த வித்தியாசமும் ஏற்பட்டிருக்க முடியாது. பார்க்க போனால் கதையெல்லாம் வீண். கதை எழுதும் வீண் வேலையெல்லாம் எதற்கு வைத்துக் கொள்கிறாய், அது ஒரு கால விரயம் என்கிற ரீதியில்தான் அவன் பேசுவான். நீ எல்லாம் என்னத்தை எழுதுகிறாய்? ஹெரால்ட் ராபின்ஸ், இர்விங் வாலேஸ் இவர்களெல்லாம் எவ்வளவு ஜோராக எழுதுகிறான்கள், அப்படியல்லவா எழுத வேண்டும் என்பான். அவருடைய எழுத்து முயற்சிகள் பற்றிய அவனுடைய இந்த அலட்சிய பாவத்துக்கு அப்பாற்பட்டும் அவர்களிடையே அரியதொரு நட்பு நிலவியது. தம் சின்னஞ்சிறு அங்க அசைவுகளையும் முகச் சுளிப்புகளையும் கூட அவர்கள் பரஸ்பரம் மிகச் சரியாக புரிந்து கொண்டு இன்பமயமானதொரு அந்யோன்யத்தில் திளைத்தார்கள். இல்லை, அவருடைய எழுத்துக்கும் இந்த நட்புக்கும் சம்பந்தமே இல்லை. கைலாசத்துக்கு ராமுவை அப்படியே இறுகத் தழுவிக் கொள்ளலாம் போலிருந்தது. எனக்கு ஒரே பசி என்றான் ராமு. டிஃபன் சாப்பிடத்தான் போகிறோம். போன தடவை வந்திருந்த போது ஒரு இடத்துக்கு போனோமே, யூஎன்ஐயா அதுக்கு பேர், அங்கேயே போகலாம். இல்லை, அங்கே இப்போ கூட்டமாக இருக்கும் என்றார் கைலாசம். உண்மையில் அங்கே அகர்வால் வந்துவிடப் போகிறானே என்று அவருக்கு பயமாக இருந்தது. அந்த வட்டாரத்திலிருந்து இன்னொரு காரியாலயத்திற்குள் நுழைந்த அவர்கள் அங்கிருந்த கேன்டீனில் போய் உட்கார்ந்தார்கள். ஆமாம், போன தடவை நான் வந்தபோது நீ மட்டும்தானே ரூமில் தனியாக இருந்த என்றான் ராமு. அதை ஏன் கேட்குற? எங்கள் மினிஸ்ட்ரியில் ஆஃபீஸர்கள் எண்ணிக்கை ஒரேடியாக பெருகி போச்சு. ஸோ டெப்யூட்டி செக்ரட்டரி ரேங்க்குக்கு உள்ளவர்களுக்கும் அதற்கு மேற்பட்டவர்களுக்கும் தான் தனி ரூம்னு சொல்லிட்டான். நான் ஒரு ரேங்க்கு கீழே இருக்கிறவானதுனால இந்த அகர்வாலோட ஒரு ரூமை ஷேர் பண்ணிக்கும்படி ஆயிடுத்து. அகர்வாலா? ஆமாம், யூபிக்காரன். என்ன பண்ணுறான்? எப்பவும் தொணங்கிறானா? தொணன்னா என்ன சொல்கிறது? இதெல்லாம் சப்ஜெக்டிவ் இல்லையா? எனக்கு அவனுடைய கம்பெனி ரசமாக இல்லை, அவ்வளவுதான். புரிகிறது. அவன் வேற பாஷைக்காரன்கிறதுனாலேயோ இலக்கிய அறிவு அதிகம் படைத்தவனாக இல்லாததினாலேயோ வேறு விதமான சாப்பாடும் பழக்கங்களும் உள்ளவன்கிறதுனாலேயோ ஏற்படுகிற முரண்பாடு இல்லை. இன்ஃபேக்ட்
இதே யூபியைச் சேர்ந்த இன்னொருத்தனுடன் நான் மிகவும் சிநேகிதமாக இருக்கக்கூடும். ராமு ஒரு சிகரெட்டை பற்ற வைத்து கொண்டான். இது அவா இயல்பை பொறுத்த விஷயம் இல்லையா? மனப்பக்குவத்தை பொறுத்த விஷயம். 2 மனிதர்கள் ஒத்துப்போகிறார்கள், வேறு 2 மனிதர்கள் ஒத்துப்போவதில்லை. இதை தர்க்க ரீதியாக விளக்குவது ரொம்ப கஷ்டம். ஆனாலும் கூட உன் மனம் இதை பற்றி மிகவும் தர்க்கம் செய்தவாறே இருக்கிறது போல் இருக்கிறதே. ஐ எம் சாரி, நான் உன்னை போர் அடிக்கிறேன் ரொம்ப. நோ ப்ளீஸ் ப்ரொசீட், இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். யார் மனசையும் புண்படுத்தக்கூடாது, எல்லாரிடமும் அன்பாக நடந்து கொள்ளணும், கருத்து பரிமாற்றம் செய்து கொள்ளணும் என்று நம்புகிறவன் நான். ஆனால் அதை ஒரு மூட நம்பிக்கையாக இவன் நிரூபித்து விட்டான். இவனுடன் இருக்கும்போது என்னை நான் இயல்பாக வெளிப்படுத்தி கொள்ளவே முடிவதில்லை. எவ்வளவு வார்த்தைகள் செலவழித்தாலும் இவன் என்னை புரிந்து கொள்வதில்லை. அதைவிட மோசம், புரிந்து கொண்டு விட்டதாக நினைக்கிறான். ஆனால் அவன் புரிந்து கொள்ளவில்லை என்பதை நான் அதிர்ச்சியுடன் உணர்கிறேன். அவ்வாறு நேர்வதுண்டு என்று ராமு அனுதாப புன்னகையுடன் தலையை ஆட்டினான். இவ்வளவுக்கும் அவன் என்னிடம் மிகவும் மதிப்பு வைத்திருக்கிறான் தெரியுமா? ஆனால் மதிப்பு நேசத்தின் ஆதரவாகிவிட முடிகிறதில்லை. சில சமயங்களிலே காலை நேரத்தில் அவன் என்னை பார்த்து முதல் புன்னகை செய்யும் போது, குட் மார்னிங் சொல்லும் பொழுது, அவற்றை அங்கீகரிக்கவும் எதிரொலிக்கவும் கூட எனக்கு தயக்கமாக இருக்கும். இவன் புன்னகை செய்வதும் வணக்கம் தெரிவிப்பதும் அவன் மனத்தில் என்னை பற்றி கொண்டுள்ள ஒரு தவறான உருவத்தை நோக்கி அவற்றை அங்கீகரிப்பது இந்த மோசடிக்கு உடந்தையாயிருப்பது போலாகும். எனவே அவனுடைய ஸ்நேக பாவத்தை ஊக்குவிக்கக்கூடாது என்றெல்லாம் நினைப்பேன். ஆனால் நாள் முழுவதும் நம்முடன் ஒரே அறையில் உட்கார்ந்திருப்பவனுடன் இவ்வாறு இருப்பது எப்படி சாத்தியமாகும்? நானும் புன்னகை செய்கிறேன். நாங்கள் பேசத் தொடங்குகிறோம். எங்களுடைய பரஸ்பர மோசடி தொடங்குகிறது. இந்த ரீதியில் போனால் நான் விரைவில் அவன் மனதில் உருவாக்கியுள்ள அவனுடைய தோற்ற பிரகாரமே மாறிவிடப் போகிறேனோ என்று எனக்கு பயமாக இருக்கிறது. ராமு சிரித்தான். இது சிரிக்கும் விஷயம் அல்ல என்று கைலாசம் ஒரு கணம் முகத்தை சீரியஸாக வைத்து கொண்டிருந்து விட்டு பிறகு தானும் சிரித்தார். டிஃபன் வந்தது. இருவரும் சாப்பிடத் தொடங்கினார்கள். உனக்கு இந்த மாதிரியான அனுபவம் ஒன்றும் ஏற்பட்டதில்லையா என்றார் கைலாசம். ராமு தோள்களை குலுக்கியவாறு, நாமெல்லாம் ரொம்ப சாதாரணமான ஆசாமி என்றான். நீ ஒரு கிரேட் ரைட்டர், எனவே பலதரப்பட்டவர்கள் உன்பால் ஈர்க்கப்படுகிறார்கள். கைலாசம் ராமுவை குத்தப்போவது போல பாசாங்கு செய்தார். எனவே எனக்கு இந்த மனித சகோதரத்துவத்தை பற்றிய இல்யூஷன்கள் எதுவும் கிடையாது. ஸோ எனக்கு எப்போதும் ஏமாற்றம் உண்டாவதில்லை என்றான் ராமு தொடர்ந்து. இல்யூஷன்கள் எனக்கும் தான் இல்லை, ஆனால் என்று கைலாசம் கூறி நிறுத்தினார். தன் மனத்தில் குமிழிட்ட உணர்வுகளுக்கு எவ்வாறு சரியாக வடிவம் கொடுப்பதென்று யோசித்தவராக அவர் மனத்தில் அகர்வாலின் உருவம் தோன்றியது. அவன் தனக்கு நகைச்சுவையாக படும் ஏதாவது ஒன்றை கூறி சிரிப்பை யாசித்தவாறு அவர் பக்கம் பார்ப்பது, குதுப் மினார், இந்தியா கேட் அவற்றை சுட்டிக்காட்டும் பாணியில் கைலாசம் கிரேட் தமிழ் ரைட்டர் என்று தன் நண்பர்களுக்கு அவரை அறிமுகப்படுத்துதல், ஏதாவது ஒரு வார்த்தையையோ சொல் தொடரையோ சொல்லி அவற்றுக்கு தமிழில் என்னவென்று கேட்பது, தமிழ்நாட்டு அரசியல் நிலை, அங்கு நடைபெறும் ஏதாவது நிகழ்ச்சி அல்லது அதிகமாக அடிபடும் பிரபலமான பெயர் பற்றி அவரை விசாரிப்பது, அவனுடைய இத்தகைய சிரத்தை பிரதியாக தானும் அவனுடைய மாநிலத்தின் அரசியல், பிரமுகர்கள், மொழி ஆகியவற்றில் சிரத்தை கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்ப்பது, தன் குடும்ப சமாச்சாரங்களை அனாவசியமாக அவரிடம் சொல்லுவது, அவருக்கு அந்த காரியாலயத்தில் நெருக்கமாக இருந்த வேறு சிலர் பற்றி அனாவசிய கேள்விகளை கேட்பது, அபிப்பிராயங்கள் சொல்வது, ஒரு பொறாமை மிக்க மனைவி போல. பலவிதமான நிலைகளிலும் காட்சிகளிலும் அவர் அவனை கண்டார். வழக்கமான சோர்வும் குழப்பமும் தான் உண்டாயிற்று. எத்தகைய தெளிவும் ஏற்படவில்லை. உன்னிடம் என்ன சிரமம் என்றால், நீ ஒரு வழவழா குழகுழா என்றான் ராமு. சர்வர் கொண்டு வந்து வைத்த காப்பியை ஒரு வாய் உறிஞ்சியவாறு, வெட்டு ஒன்று துண்டு 2 என்று நீ இருப்பதில்லை. வாஸ்தவம். ஒருத்தனுடன் ஒத்துப்போக முடியவில்லை என்றால் நிர்தாட்சணியமாக அவனை ஒதுக்கிவிட வேண்டியதுதான். இட்ஸ் வெரி சிம்பிள்.
அவன் உன்னுடைய நட்புக்காக ஏங்குவதாக உனக்கு தோன்றியது. நீ அவனுடைய முயற்சிகளுக்கு வளைந்து கொடுத்தாய். ஓகே. ஆனால் சீக்கிரமே அத்தகைய ஒரு நட்பு ஏற்படுவதற்கு தேவையான அடிப்படைகள் இல்லை என்று தெரிந்து போயிற்று. ஸோ அப்படி தெரிந்த உடனேயே அவனை அவாய்ட் பண்ண வேண்டியது தானே? இதில் என்ன பிரச்சனைன்னு எனக்கு புரியலை. அப்படி அவனை நான் அவாய்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனால் இது ஒரு குற்ற உணர்ச்சியை தருகிறது. குற்ற உணர்ச்சி எதற்காக? என் முடிவுகள் தவறாயிருக்குமோன்னு எனக்கே என்மேல் எப்பவும் ஒரு சந்தேகம். ஒருவேளை என்னிடமிருந்த ஏதோ குறைபாடுகள் காரணமாகவும் எங்கள் நட்பு தோல்வியடைந்திருக்கலாமோ? அப்படியானால் அந்த குறைபாடுகளை தெரிந்து கொள்ள வேண்டாமா என்று ஒரு ஆர்வம். ராமு தான் சற்று முன் சொன்னது நிரூபணமாகிவிட்டது என்பது போல தலையில் அடித்து கொண்டான். நான் ஒரு எழுத்தாளன் என்கிற கவர்ச்சியினாலே அவன் என்பால் ஈர்க்கப்பட்டிருக்கலாம்னு சொன்னேன். ஆனால் உண்மையில் நான் ஒரு எழுத்தாளனாக இல்லாமல் சாதாரண மனிதனாக இருந்திருக்கக்கூடாதா என்று அவன் ஏங்குவதாக எனக்கு படுகிறது. ராமு ஒரு அடம்பிடிக்கும் குழந்தையை பார்ப்பது போல அவரை ஆயாசத்துடன் பார்த்தான். நீ ஒரு தமிழனாக இல்லாமல் வடக்கத்தியனாக இருந்திருக்கக்கூடாதா என்று ஏங்குவது போல படவில்லையா? ஆமாம், அப்படியும் தோன்றுகிறது என்றார் கைலாசம் ஆச்சரியத்துடன். நீ இந்தியில் ஏதாவது பேச முயன்றால் அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. இந்தி படம் ஏதாவது ஒன்றை பார்த்து அதை பற்றி அவனிடம் சர்ச்சை செய்தாலோ சந்தேகங்களை தெளிவுபடுத்தி கொள்ள முயன்றாலோ அவன் ஜன்ம சாபல்யம் அடைந்தது போல பரவசம் அடைந்து போகிறான். ஆமாம் ஆமாம், இந்தி புத்தகங்கள் பத்திரிகைகள் எல்லாம் உனக்கு சப்ளை பண்ணவும் உன்னுடைய இந்தி அறிவை விருத்தி செய்ய தன்னாலான உதவிகளை செய்யவும் கூட தயாராக இருப்பானே. கைலாசம் சந்தேகத்துடன் ராமுவை உற்று பார்த்தார். ஏண்டா கேலி பண்றையோ என்றார். கேலியோ நிஜமோ, எனக்கு இந்த மாதிரி ஆள் எல்லாம் ரொம்ப பரிச்சயமானவர்கள் அப்படின்னு சொல்ல வந்தேன். சொல்லு சொல்லு. நான் மாசத்தில் 20 நாள் இந்தியாவை முழுவதும் சுற்றியபடி இருக்கிறவன். எனக்கு இங்குள்ள எல்லா விதமான டைப்பும் அத்துப்படி. விஷயத்துக்கு வா. இதுவெல்லாம் ரொம்ப அடிப்படையான எலிமெண்ட்ரி டைப். கொச்சையான மாயைகளிலே தஞ்சமடைகிற ரகம். தனக்கென்று ஒரு ஹோதா இல்லாததினாலே, ஒரு தனித்த ஐடென்டிட்டி இல்லாததினாலோ எதன் மீதாவது சாய்ந்து கொள்வதன் மூலமாகத்தான் அவன் தன்னை உணர முடிகிறது, நிரூபித்து கொள்ள முடிகிறது. பலம் வாய்ந்த மகத்துவம் வாய்ந்த ஏதாவது ஒன்றுடன் தன்னை ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்வதன் மூலம், அதன் ஒரு பகுதியாக ஆவதன் மூலம். யூ மீன்? ஆமாம், நீ அவன் போன்றவர்கள் இகழ்ச்சியாக கருதும் ஒரு சராசரி மதராசி இல்லை. நல்ல அறிவும் பண்பும் உடையவனாயிருக்கிறாய். கதை வேறு எழுதுகிறாய். சப்பாத்தியோ சமோசாவோ சாப்பிடுவதில் உனக்கு ஆட்சேபனை இல்லை. இதெல்லாம் அவனை மிகவும் பாதுகாப்பு அற்றவனாக உணரச் செய்கிறது போலும். மதராசிகளை ரசனையற்ற மூடர்களாக, பணிவற்ற காட்டு மிராண்டிகளாக, குறுகிய நோக்கும் அசட்டு கர்வமும் உள்ளவர்களாக, சண்டைக்காரர்களாக எப்படியெல்லாமோ அவன் கற்பனை செய்து கொண்டிருக்கலாம் உன்னை சந்திப்பதற்கு முன்பு. அவன் ஒரு உயர்ந்த இனத்தவன் என்ற மாயையின் பகுதி இதெல்லாம். ஆனால் நீ இந்த மாயையை சிதைத்து விட்டாய். அவனை சிறுமைப்படுத்தும் உத்தேசம் இல்லாமல் இருந்தும் கூட நீ அவனை தாழ்வு மனப்பான்மை கொள்ளச் செய்து விடுகிறாய். சரி, எப்படி இருந்தால் என்ன? என் மொழிதான் ஆட்சி மொழி, என் சகோதரர்களே ஆட்சி புரிபவர்கள் என்பன போன்ற எண்ணங்களில் தஞ்சமடைந்து அவன் ஆசுவாசம் பெற வேண்டியிருக்கிறது. அதே சமயத்தில் இந்த எண்ணங்கள் அவனை குற்ற உணர்ச்சி கொள்ள வைக்கின்றன. இவரும் என்னை போன்ற ஒரு யூபி வாலாவாக அல்லது குறைந்தபட்சம் ஒரு வடக்கத்தியானாக இருந்தால் தேவலையே என்று அவனுக்கு தோன்றுகிறது. பலே பேஷ். என்ன, நான் சொன்னது சரியில்லையா? 100க்கு 100 சரி. ஐ திங்க் இனிமேல் கதை எழுத வேண்டியது நான் இல்லை, நீதான். போதும் போதும், நீ கதை எழுதிட்டா படுற அவஸ்தை போதாதா? இருவரும் சிரித்தவாறே மேஜையை விட்டு எழுந்தனர். கேன்டீனுக்கு வெளியே ஒரு வெற்றிலைப்பாக்கு கடை இருந்தது. ஆளுக்கு ஒரு பீடா வாங்கி வாயில் போட்டுக்கொண்டு சற்று நேரம் சுற்றுப்புற உலகை வேடிக்கை பார்த்த அமைதி. அகர்வாலுடன் இப்படி ஒரு நிமிஷமாவது அமைதியாக உணர்ந்திருக்கிறாரா? சதா அனாவசிய சர்ச்சைகள், அவனுக்காக அவன் அணியும் வேஷங்களை உணராதது போன்ற பாசாங்கு, அவனுக்காக தானும் வேஷம் அணிய வேண்டிய பரிதாபம், அவர்களிடையே இல்லாத பொதுவான இழைகளுக்காக மீன் தேடுதல். இந்த ராமு ஒரு யூபி வாளாக இருந்திருக்கக்கூடாதா?
அப்போது அவர் அவன்பால் எழும் நேச உணர்வுகள் குறித்து இந்த அளவு குற்ற உணர்ச்சி கொள்ள வேண்டியதில்லை. உடல் வனப்பு நன்கு தெரியும்படியாக உடை அணிந்த 3 நடுத்தர வயது பெண்மணிகள் அவர்களை கடந்து நடந்து சென்றார்கள். தில்லி பொம்மநாடிகள் பம்பாயில் இருக்கிறவாளையும் தூக்கி அடிச்சிடுவா போல இருக்கே வர வர என்றான் ராமு. என்று கைலாசம் தலையை பலமாக ஆட்டி ஆமோதித்தார். வாய்க்குள் வெற்றிலை எச்சில் ஊறத் தொடங்கியிருந்ததால் பேச முடியவில்லை. எதிர்ச்சாரியில் ஒருத்தி விசுக் விசுக்கென்று நடந்து சென்றாள். ராமுவின் கவனம் அங்கே சென்றது. கைலாசம் வெற்றிலையை துப்பிவிட்டு வந்தார். ராமுவின் முதுகில் தட்டி கொடுத்தார். ஸோ போன விசிட்டுக்கு இப்போ இங்கே சீனரி இம்ப்ரூவ் ஆகியிருக்கா என்றார். டெரிஃபிக் இம்ப்ரூவ்மெண்ட் என்று ராமு ஒரு சிகரெட்டை பற்ற வைத்தான். புகையை ஊதினான். ஒரு சந்தேகம் என்றான். என்ன? அகர்வாலுடன் பெண்களை பற்றியும் பேசுவியா? கைலாசம் அசந்து போனார். நீ நான் நினைத்ததை விடவும் ஆழமானவன் என்றார். இது சாதாரண பொது அறிவு என்றான் ராமு. பெரும்பாலும் இந்த டாப்பிக்கை பற்றி ஃப்ரீயாக பேச முடியாத ஒரு நிர்பந்தமே உறவுகளை இறுக்கமானதாக செய்கிறது. ஏன், ஒரு அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் இடையே கூட. நாங்கள் பெண்களை பற்றியும் பேசாமல் இல்லை. கைலாசம் உதட்டை பிதுக்கினார். ஒரு பயனும் இல்லை. வேடிக்கைதான். வேடிக்கை என்ன இதிலே? செக்ஸ் எல்லோருக்கும் பொதுவான அடிப்படையான விஷயம். எனவே எந்த 2 மனிதர்களும் இதை பற்றி பேசுவதன் மூலம் நெருக்கமாக உணரலாம் என்று நினைக்கிறாயா? இல்லை, அது அப்படி அல்ல. நெருக்கம் முதலில் வருகிறது. இந்த பேச்செல்லாம் பின்பு வருகிறது. அந்த நெருக்கம் எப்படி உண்டாகின்றது என்பது கடவுளுக்குத்தான் வெளிச்சம். அது சிலருக்கிடையில் ஏற்படுகிறது, சிலருக்கிடையில் ஏற்படுவதில்லை. அவ்வளவுதான். எத்தகைய ஒரு வீழ்ச்சி! உன் போன்ற ஒரு பகுத்தறிவுவாதி, சமத்துவவாதி. எல்லா மனிதர்களும் சமமானவர்களாய் இருக்கலாம், சகோதரர்களாய் இருக்கலாம். ஆனால் எல்லா மனிதர்களுடனும் ஓர் அறையை பகிர்ந்து கொள்ளவோ சேர்ந்து அமர்ந்து டிஃபன் சாப்பிடவோ என்னால் முடியாது என்று கூறிய கைலாசம் ஒரு கணம் யோசித்து, சமத்துவத்தையும் தனி மனித உரிமைகளையும் குழப்பாதே என்றார். நீதான் குழப்புகிறாய். இருக்கலாம், நான் குழம்பித்தான் இருக்கிறேன். சரி, நீங்கள் செக்ஸை பற்றி பேச முயன்றால் என்ன ஆகிறது? என்னத்தை சொல்ல? நானாக அவனிடம் இந்த டாப்பிக்கை எடுத்தாலும் அவன் சந்தேகப்படுகிறான். இத்தகைய டாப்பிக்குகளை பேசத்தான் லாயக்கானவன் என்ற ஒரு 3ஆம் தர பிரஜை உரிமையை அவனுக்கு என் உலகத்தில் வழங்குகிறேனோ என்று. அதே சமயத்தில் அவன் இதை பற்றி பேச்செடுக்கும் போது அவனுடைய ருசிகளுக்கும் அலைவரிசைக்கும் தக்கபடி என்னால் ரெஸ்பாண்ட் பண்ணவும் முடியவில்லை. நான் ஒரு பியூரிட்டனோ என்று அவன் சந்தேகப்படச் செய்வதில்தான் நான் வெற்றி அடைகிறேன். இது கடைசியில் டேஸ்டை பொறுத்த விஷயம்தானோ என்னவோ. டேஸ்ட், பொதுவான குடும்ப சூழ்நிலை, கலாச்சார சூழ்நிலை. ஐ நோ இதெல்லாம் நட்புக்கு ஆதாரணமானவை என்று நம்பப்படுகின்றன. ஆனால் எனக்கு எப்போதும் நான் ஒரு வித்தியாசமானவன் என்ற உணர்வு இருந்தது. யார் கூட வேண்டுமானாலும் ஒத்துப்போக முடியும் என்ற கர்வம், ஆமாம் கர்வம் இருந்தது. கடைசியில் இப்போது நானும் எல்லோரையும் போல ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையின், குறிப்பிட்ட ஒரு வர்க்கத்தின் வரம்புகளுக்கு உட்பட்டவன். என் நட்பு எல்லோரையுமே அரவணைக்கக்கூடியது அல்ல என்ற உண்மையை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. நான் என்னுடைய சில ஆழ்ந்த நம்பிக்கைகள் வெறும் லட்சிய கனவுகளாக நிரூபணமாகி ஒரு முட்டாளைப் போல உணர்கிறேன். ராமு கைலாசத்தின் முதுகில் தட்டி கொடுத்து, இவ்வளவு சீரியஸாக எடுத்துக்கொள்ளாதே என்றான். இது சீரியஸாக எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் ராமு. சில மனிதர்கள் என்னதான் முயன்றாலும் ஒருவரோடு ஒருவர் ஒத்துப்போக முடியாது என்ற உண்மையை திடீரென்று ஒரு ஞானோதயம் போல நான் உணர்ந்திருக்கிறேன். இது எவ்வளவு துர்பாக்கியமான விஷயம்! இந்த அகர்வால் பாவம் எங்களிடையே தோழமை உருவாக வேண்டும், அது பலப்பட வேண்டும் என்று எவ்வளவு முயலுகிறான். பொதுவான இழைகளை தேடியவாறு இருக்கிறான். தனக்கு சாம்பார் ரொம்ப பிடிக்கும் என்கிறான். தன் வீட்டிலும் ரொட்டியை விட சாதம்தான் அதிகம் சாப்பிடுவார்கள் என்கிறான். திருவள்ளுவரிலிருந்து ராஜாஜி வரையில் பல தென்னிந்திய அறிஞர்கள் தன்னை கவர்ந்திருப்பதாக சொல்கிறான். பிறகு இந்திய ஆசிரியர்கள், அறிஞர்கள் சிலரின் கருத்துக்களை எனக்கு கூறி என்னிடம் பதில் மரியாதையை எதிர்பார்க்கிறான்.
ஏதோ ஒரு பள்ளிக்கூடத்தில் இருப்பது போலவோ தேசிய ஒருமைப்பாட்டுக்கான பரிசு பெற முயன்று கொண்டிருக்கும் ஒரு படத்தில் நடிப்பது போலவோ ஒரு சங்கடமான உணர்வு எனக்கு ஏற்படுகிறது. நான் பார்த்திருந்த சில பழைய இந்தி படங்களை ஒரு நாள் தெரியாத்தனமாக அவனிடம் புகழ்ந்து பேசிவிட்டேன். அதிலிருந்து இந்தி படங்களை பற்றிய தன் அறிவையெல்லாம் வலுக்கட்டாயமாக என்மேல் திணிக்கத் தொடங்கியிருக்கிறான். அவனுடைய தேடல் என்ன, அவன் என்ன யாசிக்கிறான் என்பது ஒன்றும் எனக்கு புரியவில்லை. ஒருவேளை அடிப்படையாக அவன் ஒரு ஹிந்தி ஃபேனட்டிக்காக இருக்கலாம். அதை தனக்குத்தானே தவறு என்று நிரூபித்துக் கொள்வதற்காக ஒரு ஆவேசத்துடன் என்னுடன் தன்னை பிணைத்துக் கொள்கிறான் போலும். அதே சமயத்தில் தன் மனத்தின் கொச்சையான தஞ்சங்களை முழுவதும் நிரஸ்கரிக்கவும் அவனால் முடியவில்லை போலும். எப்படி இருந்தாலும் இதுவே அவனுடைய முயற்சியாயிருக்கும் பட்சத்தில் அவனுடன் நான் ஒத்துழைப்பதுதான் பொறுப்பான செயலாகும், இல்லையா? ஆனால் இந்த பளுவை என்னால் தாங்க முடியவில்லை. எனக்கு ஒரு கட்டத்துக்கு பிறகு டு ஹெல் வித் அகர்வால், ஹெல் வித் எவ்ரிதிங் என்று தோன்றுகிறது. ராமு ஒரு கணம் பேசாமல் இருந்தான். பிறகு, உனக்கு உன்னை பற்றி என்னென்னவோ இல்யூஷன், தட்ஸ் த ட்ரபிள் என்றான். யூ ஆல்வேஸ் வாண்ட் டு பிளே சம் கிரேட் ரோல், ஒரு கம்யூனிட்டியின் அம்பாசிடராக. ஓ காட், நீயாகவே ஏன் இருக்க மாட்டேங்கிற? நான் நானாகவே தான்ப்பா இருக்க பார்க்கிறேன். அதுக்கு இவன் விடமாட்டேன் என்கிறான்னு தான் சொல்ல வரேன். விடலைன்னா விட்டுடு. நீ சுலபமாக சொல்லிடுற. ஹவ் இஸ் இட் பாசிபிள்? என் கூட பேசாதேன்னு சொல்ல முடியுமா? வானிலையும் விலைவாசியும் மட்டும் பேசு. அதுவும் இல்லை. உனக்கு இந்த பிரச்சனை புரியலை. சில சமயங்களில் நான் அவனிடம் பேசாமலே இருப்பதுண்டு. அப்போது அவன் மூஞ்சி பரிதாபமாக இருக்கும். எனக்கு அவன் மேல் ஏதோ கோபம் என்றோ அவன் என் மனத்தை புண்படுத்தி விட்டான் என்றோ அவன் உணர்வது போல தோன்றும். எனக்கு அவன் மீது அனுதாபம் ஏற்படத் தொடங்கிவிடும். நான் பேசத் தொடங்கி விடுகிறேன். ராமு ஏதோ சொல்லத் தொடங்கினான். கைலாசம் அவனை கையமர்த்தி விட்டு தொடர்ந்து பேசினார். ஆனால் பேசாமல் இருக்கிறது ஸ்ட்ரெயினாக இருப்பது போலவே பேசுவதும் ஸ்ட்ரெயினாகத்தான் இருக்கிறது. அழும் குழந்தையை சிரிக்க வைப்பதற்காக அதனுடன் உற்சாகமூட்டும் சேட்டைகள் காட்டுவது போல. அவனுடன் பேசும்போது என்னையும் அறியாமல் நான் ஏதேதோ வேஷம் அணிய வேண்டுகிறது. எழுத்தை ஒரு ஹாபியாக வைத்து கொண்டிருக்கும் எழுத்தாளனாக, என் இனத்தை பற்றிய பிறருடைய சிரிப்பில் கலந்து கொள்ளும் மன விடுதலை பெற்ற மதராசியாக, பிற மாநிலத்தவருடைய இயல்புகள், பழக்கங்கள் ஆகியவற்றில் ஆர்வம் உள்ளவனாக, என் மொழியின் தொன்மையையும் வளத்தையும் பற்றிய அவனுடைய புகழ் உரைகளை ஏற்றுக்கொண்டு அதே சமயத்தில் மொழி வெறியர்களை கண்டிப்பவனாக, இப்படி பல மேலோட்டமான வேஷங்கள், இவற்றின் எதிரொலியாக அவன் அணியும் இணையான வேஷங்கள். அவன் எப்போதும் என் ஆழங்களை தொடுவதில்லை. அவனுக்கோ எனக்கு தெரிந்த வரையில் ஆழங்களே இல்லை. இந்த நிலைமையை, வேஷங்களின் மூலமே ஒருவரையொருவர் தொட முடிவதை அவனும் உணராமல் இல்லை. எவ்வளவுக்கெவ்வளவு ஒரு நாள் நெருங்கி பேச முயல்கிறோமோ அவ்வளவுக்கு அதற்கடுத்த நாள் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொள்ளவே சங்கடப்படுகிறோம். அவன் தன் பிராந்தியத்தின் மன வளர்ச்சி பெறாத டைப்பாகவே இருப்பதால் அதன் எதிரொலியாக உன்னை எப்போதும் ஒரு மதராசியாக அவன் உணரச் செய்வதுதான் பிரச்சனை என்று எனக்கு தோன்றுகிறது. இதை உன்னால் எப்படி தவிர்க்க முடியும்? இந்த மாதிரியானவர்களை எல்லாம் ரொம்ப நெருங்க விடாமல் முதலிலிருந்தே ஒரு டிஸ்டன்ஸில் வச்சிருக்கணும். நீ மற்றவர்களை ஏன் இவ்வளவு சுலபமாக உன்னிடம் உரிமைகள் எடுத்துக்கொள்ள அனுமதிக்கணும்னு எனக்கு புரியலை. என்ன பண்ணுறது? என்னுடைய இயல்பே அப்படி. ஐ டோன்ட் வாண்ட் டு பி அன்அப்ரோச்சபிள். பிறரை ஆசுவாசம் கொள்ளச் செய்வதற்காக எனக்கு அவர்கள் மேல் விரோதம் இல்லை, நான் கர்வம் உள்ளவன் இல்லை என்றெல்லாம் உணர்த்துவதற்காக மெனக்கெட்டு அவர்களுக்கு இணக்கமான ஒரு வேஷத்தை அணிவது என் வழக்கம். கடைசியில் இதுவே ஆபத்தில் கொண்டு விடுகிறது. அவர்கள் இந்த வேஷத்தில் என்னை ஸ்திரப்படுத்த முயலுவது நான் இதை எதிர்த்து திணறுவதாக பெரிய தலைவேதனையாகி விடுகிறது. இப்போது ஞாபகம் வருகிறது. அகர்வால் முதலில் எனக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட போது நான் மிகவும் சந்தோஷமான நிலையில் இருந்தேன். ஏனென்று தெரியாமலேயே இடுப்பை வளைத்து முகலாய பாணியில் சலாம் செய்து, உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி என்று இந்தியில் கூறினேன்.
சுத்த அனாவசியம். நான் இயல்பாகவே இருந்திருக்கலாம். இப்போது அந்த உற்சாகத்தையும் நடிப்பையும் எப்போதுமே அவன் எதிர்பார்க்கிறான். ஆனால் அது எப்படி சாத்தியமாகும்? நான் உற்சாகமாக உணர்வது அவன் போன்றவர்களுடன் அல்ல. ச்சே, நான் ஒரு முட்டாள், வடிகட்டின முட்டாள் என்று கடிகாரத்தை பார்த்த ராமு, மை காட், மணி 2 ஆகிவிட்டதே என்று கூவினான். உன் ராமாயணத்தை கேட்டு நேரம் போனதே தெரியவில்லை. உத்தியோக பவனில் ஒரு ஆளை பார்க்கணும் எனக்கு என்று சாலையில் வந்த ஒரு ஆட்டோவை கை காட்டி நிறுத்தினான். சரி, அப்புறம் எப்போ வீட்டுக்கு வர சொல்லு. நாளைக்கு ராத்திரி சாப்பிட வந்துடு. ஒரு கண்டிஷன். என்ன? நாளைக்கும் அகர்வாலை பற்றி பேசியே போர் அடிக்கக்கூடாது. மாட்டேன், ஐ ப்ராமிஸ். ராமு ஆட்டோவில் ஏறிக்கொள்ள போனவன் சற்றென்று நின்றான். இன்னொன்று என்றான். என்ன? அகர்வால் உன் வீட்டுக்கு வந்ததுண்டா? அதை ஏன் கேட்குற? அந்த கலேபரமும் ஆயாச்சு. வீட்டு தோசை சாப்பிடணும்னு ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தான். ஸோ ஒரு நாள் கூட்டி கொண்டு போனேன். வீட்டுக்கு வந்து தோசையை தின்னு ஒரேடியாக என் வைஃபை ஸ்தோத்திரம் பண்ணி தள்ளிவிட்டான். மதராசி பொண்களே அலாத்தியானவர்கள், அது இதுன்னு ஒரேடியாக அசடு வழிஞ்சுண்டு என் வைஃபை சிரிக்க வைக்கிறதுக்காக என்னென்னமோ ஜோக்ஸ் அடிச்சுண்டு. இட் ஆல்மோஸ்ட் லுக்ட் ஆஸ் இஃப் ஹி வாஸ் இன்ஃபேச்சுவேட்டட் வித் ஹர். ராமு கடகடவென்று சிரித்தான். யூ டிசர்வ்ட் இட். அப்புறம் நீ அவன் வீட்டுக்கு போகலையா? போகணும். என்ன செய்கிறதுன்னு தெரியல. நாளைக்குன்னு டபாச்சுன்னு இருக்கேன். என் ஒய்ஃப் நானும் அவன் வீட்டுக்கு வரப்போகிறதில்ல, நீங்களும் போக வேண்டான்னு என்னை கடுமையாக எச்சரித்து வச்சுருக்கார். அது வேற. பெண்கள் இவ்விஷயங்களில் எப்போதுமே புத்திசாலித்தனம் அதிகம் உள்ளவர்கள் என்ற ராமு ஓகே என்று ஆட்டோவில் ஏறிக்கொண்டான். கைலாசம் தன் தலைவிதியை நொந்தவாறு மறுபடி ஆஃபீஸுக்குள் நுழைந்தார். தன் அறைக்கு செல்வதற்கு முன்பாக கேர்டேக்கர் அறையினுள் எட்டி பார்த்தார். கமேன் கமேன் என்று கோஷ் அவரை வரவேற்றார். கைலாசம் அவன் எதிரில் போய் உட்கார்ந்தார். சொல்லுங்கள், உங்களுக்கு நான் என்ன செய்ய முடியும் என்றான் கோஷ். நானும் அகர்வாலும் உட்காரும் அறையின் நடுவே ஒரு பார்ட்டிஷன் போடுவதாக சொல்லிக் கொண்டிருந்தீர்களே, என்ன ஆயிற்று? என்ன இது தாதா, நீங்கள் தானே சொன்னீர்கள் அதெல்லாம் வேண்டாம், உங்களை பொறுத்தவரையில் இன்னொருவருடன் அறையை பகிர்ந்து கொள்வதில் எந்த விதமான அசௌகரியமும் இல்லை என்றெல்லாம் சொன்னேன். ஆனால் இன்ஃபேக்ட் அகர்வாலுடன் அட்ஜஸ்ட் செய்து கொண்டு போவது உங்களை போன்ற ஒருவருக்கு சிரமமாயிருக்கும் என்று நான் கூட எச்சரித்தேன். ஆனால் நீங்கள் இல்லை, நான் யாருடன் வேண்டுமானாலும் அட்ஜஸ்ட் செய்து கொள்ள முடியும் என்கிறீர்கள். ஐ எம் சாரி, நான் என் வார்த்தைகளை வாபஸ் பெற்றுக்கொள்கிறேன். கோஷ் கடகடவென்று சிரித்தான். நான் சொன்னபோது நீங்கள் நம்பவில்லை அல்லவா என்று மறுபடி சிரித்தான். நான் உங்களை குற்றம் சொல்ல மாட்டேன் தாதா. இந்த யூபி வாலாக்கள் இருக்கிறார்களே, அப்பப்பா என்று தலையை ஒரு அனுபவபூர்வமான சலிப்புடன் இப்படியும் அப்படியுமாக ஆட்டினான். யூனோ தாதா என்று அந்த பிராந்தியத்தினரை பற்றிய தன் அறிவை அவருடன் பகிர்ந்து கொள்ளத் தொடங்கினான். கைலாசம் மௌனமாக கேட்டுக்கொண்டு உட்கார்ந்திருந்தார். அவருக்கு தன்மீதே வெறுப்பும் கோபமும் ஏற்பட்டன.